ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து குரு அதிசாரம் அடைந்து மிதுனத்திலிருந்து 74 நாளைக்காக கடகத்துக்கு வரார். அப்புறம் திருப்பியும் வக்ரகதியில அவர் வந்து மிதுனத்துக்கு போறார். அப்புறம் மே மாசம் அவர் குரு பெயர்ச்சி அடைச்சு கடகத்துக்கு வர போறார். ஸோ இப்போ முதல்ல நான் சொல்ல போற பதிவு என்னதுன்னு கேட்டா, கடகத்துல இருக்கிற குருவை பத்தி நான் வந்து விரிவாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்கு இது லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. ஸோ அதனால இது எப்படி கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த மிக அழகாக தெக்க தெளிவாக உங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஆசிரியரோட கடமை அப்படிங்கிற எண்ணத்துல நான் வந்து இது உள்ளுக்குள்ள கொஞ்சம் டீப்பா 4 ஸ்டெப் கொஞ்சம் உள்ளுக்குள்ள டீப்பா போய் சொல்லலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சூரிய இதுக்கு கிரகணமோ இருக்கட்டும், இல்லை சந்திர கிரகணமாக இருக்கட்டும், அதோடைய தாக்கங்கள் வந்து நமக்கு மிக மிக கடுமையாக இருக்கும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் உள்ளே வச்சு மூடுவா. அதனால அது வந்து நம்ம நட்சத்திரங்களுக்கு உடைய காயத்ரி கவச்சம் இருக்கு இல்லையா, கிரகண கவச்ச மந்திரம் அப்படிங்கிறது சாதாரணமாக அந்த காலத்துலலாம் வந்து சாஸ்திரிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னாக்கா, சூரிய கிரகணமாக இருந்தால் சூரிய காயத்ரியும், சந்திர கிரகணமாக இருந்தால் சந்திர காயத்ரியையும் ஓலையில் எழுதி கொடுப்பா. நம்ம தள்ள வச்சு அந்த குளிச்சுட்டு வர்றது வழக்கம். இப்போ அதெல்லாம் மாறி போயிடுது. அதே சமயத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நமக்கு கிரகணம் வரும்போது அது கூடயே நம்ம மந்திரங்களுக்கு அந்த கவச்சத்தை நம்ம சொல்லிட்டோம்னா, நட்சத்திரத்துக்கும் ஸ்பெஷலைசேஷன் ஒரு கவச்சம் இருக்கு. அந்த கவச்சத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம வந்து அதுலேருந்து வர தாக்கங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். அதனால நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ திருப்பியும் இன்னைக்கு ரிஷபம், கிருத்திகா நட்சத்திரம், இதுக்கு மாதிரி ஒவ்வொன்றா போட போகிறேன். எல்லாருக்கும் அது ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ தற்சமயத்துக்கு உங்களுக்கு அது யூஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது வருங்காலத்தில் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது மிகவும் யூஸாக இருக்கும். வாங்க நம்ம வந்து இப்போ இந்த இதை பற்றி அதிசார குரு ப்ளஸ் உங்கள் குரு வந்து கடகத்தில் இருக்கிற குருவை பற்றின விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு குரு அதிசாரம் அடைஞ்சு கடகத்துக்கு வரார். அதுக்கப்புறம் அவர் வந்து டிசம்பர் 21ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ அவர் வந்து திருப்பியும் உங்களுக்கு மிதுனத்துக்கு வக்ரகதியில போக போறார். இப்போ மொத்தமா ஒரு பாதத்துக்கு அவர் 8 நாள் இருக்க போறார். அப்படின்னா முதல்ல போறதுக்கு ஒரு 36 நாள், அப்புறம் திருப்பி வரத்துக்கு ஒரு 36 நாள். அப்படின்னாக்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் ஒரு பாதத்துல, திரும்பி வரும்போது 4 நாள் ஒரு பாதத்துல, அந்த மாதிரி அவர் இருக்க போறார். ஓகேயா? அப்போ என்னதுன்னு கேட்ட, ஃபர்ஸ்ட் இந்த குரு இதுக்கு கடகத்துக்கு வரத்துக்கு ஒரு அர்த்தம் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ராமாவதாரம் நடந்தது இல்லையா? ராமாவதாரம் நடந்ததுனால இனி நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் முக்கியமாக ராமேஸ்வரம் போனாங்க. ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் வந்து வரதராஜ பெருமாள், அத்தி வரதராஜ பெருமாள் தண்ணியில் தானே. ஏன்னா கடகம் வந்து ஒரு தண்ணி, அது நதி, அது கடகம் வந்து நதி, இது வந்து விருச்சிகம் வந்து கிணறு குட்டை, மீனம் வந்து சமுத்திரம். வாட்டர் சைன்லேயும் 3 விதம் உண்டு. அப்படி இருக்கும் போது இந்த வரதராஜ பெருமாள்லாம் வந்து தண்ணியில் இருப்பார். அப்போ நம்ம இதில் வந்து 63 கணத்தில் உள்ள ஜலங்களை வந்து நமக்கு ஸ்நானம் பண்ணி இருக்கிறது வந்து ராமேஸ்வரத்தில் தான் ராமருக்கும் இது ராமாயணத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு கதையும் உண்டு. அதனால நம்ம வந்து எத்தனைக்கு எத்தனை ராமேஸ்வரம் போகிறோமோ, பித்திருக்களுக்கெல்லாம் சாதம் பண்ணுறோமோ, 68 63 அந்த இதில் வந்து நம்ம அந்த ஜலங்களை நம்ம குளிக்கிறோமோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரகாண்டம் ராமர் எங்க இருப்பார்? சுந்தரகாண்ட அனுமனை வழிபடும் இடத்துல அவர் இருப்பார், சீதையை இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அதனால நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகலாம். இதுக்கு ரங்கநாதன், திருச்சி ரங்கநாத பெருமாள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், இந்த 3 இடத்துக்கு நம்ம போகும்போது முக்கியமான தெய்வங்கள் இவர்களை போகும்போது இந்த கடகத்துல இவர் வரும்போது நிறைய வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூ தான் நமக்கு இருக்கும். வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கலாம், வாட்டர் ரிலேட்டட் நல்ல விஷயமா இருக்கலாம். இப்போ எப்படி கேட்டீங்கன்னாக்கா, இவர் வந்து காலபுருஷ தத்துவத்திலேருந்து பார்த்தா 9th லார்டு இல்லையா, 9th ஹவுஸ்குள்ள தனுக்குள்ள லார்டு வந்து இங்கே நமக்கு கடகத்துக்கு வந்திருக்காரு. அதாவது தர்மம் கர்மம் 2 சேர்ந்து வந்திருக்கு. இப்போ தர்மம் கர்மம், தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம்ங்கிறது கடகம். அப்போ அவரை நான் இங்கே மேஷத்துலேருந்து பார்க்கும்போது ஹி இஸ் த 12th லார்டு. 12th லார்டு இந்த 4th அப்படியும் பார்க்கலாம், 9th லார்டு இந்த 4th பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன இதில் கிளாஸ் என்னதுன்னு கேட்டால்,
உங்களுக்கு நைன்த் லார்ட் அப்படின்னு பார்க்கும்போது தர்மம் அப்படிங்கும்போது என்னது ஸ்பிரிச்சுவாலிட்டி. நைன்த் ஹவுஸ் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா? அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளோட ஹையர் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல அதுதான் நம்ம கர்மம் பண்ணணும்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வேணும்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன் நான் முதல்லயே பரிகாரத்தை சொன்னேன்? எல்லாரும் கடைசியில சொல்லுவா பரிகாரம். ஆனா நான் முதல்லயே ராமேஸ்வரம் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, இவர் மோக்ஷாதிபதி 1, 4, 8, 12 மோட்சத்துக்கு அதிபதியானவர். அந்த மோட்சத்துக்குடையவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 4ஆம் இடம் மோட்சஸ்தானத்துக்கு வந்திருக்கிறவர். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா நீங்க பகவானை வணங்கணுங்கிற ஒரு கிளாஸ் இதுல அண்டர்லைன் ஆயிருக்கு. ஓகேயா? அப்போ உங்களுக்கு எதுவுமே இப்ப எல்லாரும் சொல்லுவா 4ல கடகத்துல சூரியன் இது குரு வந்து உச்சம் அடைஞ்சு போயிட்டார், உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அந்த மாதிரி சொல்லும் போது அது எப்படி உடனே எனக்கு கிடைக்கலையே, எல்லாரும் ஜோசியர்லாம் எல்லாரும் பெருசு பெருசா சொன்னாலே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கும்போது அந்த இடத்துல அண்டர்லைன் என்ன இருக்கு அதை நீங்க முதல்ல ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் என்ன அங்க கிளாஸ் போட்டிருக்காரு. நைன்த் லார்ட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. மோட்ச அதிபதியானாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மோட்சம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ஹார்ட்ல ரிலேஷன். எனக்கு இப்போ ஃபோர்த் ஹவுஸ்ல வந்து ஜூபிட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்குன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து மெடிக்கல் இந்த இதுக்கும் எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து ஒன்னா நான் இது பண்றேன். நீங்க பயப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் இது டீச்சிங். அதனால இது பயப்படுறதுக்காக கிடையாது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது மோக்ஷாதிபதி அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே பகவானை முதல்ல வணங்கணும் நீங்க. அந்த பகவானை வணங்கும் போதுதான் அதுக்குடைய பலன்களே உங்களுக்கு முதல்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அண்டர்லைனே அங்க. அதனால அது எந்த பகவான் யார் பின்ன யாருன்னு கேட்டா இந்த இடத்துல தான் ராமாவதாரம் நடந்தது. ராமாவதாரம் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்க வந்து ராமரை தான் நீங்க வழிபடணும். அப்போ இப்ப யார் இருக்கா தமிழ்நாட்டுல? ராமேஸ்வரத்துக்கு ராமனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் என்ன இதுல இருக்கு சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அங்கதான் அர்ஜுனோட இவர் ஆஞ்சநேயர் அந்த பாலம் கட்டி ஸ்ரீலங்காவுக்கு போனது. ராமேஸ்வரத்துல வந்து நம்ம லிங்க ரூபத்துல இருக்கிறவர் ராமேஸ்வரர். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க திருச்சி இது ரங்கநாத பெருமாள் குளத்துல சரி தண்ணின்னு பார்த்தோம்னாக்கா வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரம் அத்தி வரதராஜ பெருமாள். இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க வணங்கும் போதும் சுந்தரகாண்டத்தை படிக்கும் போதும் உங்களுக்கு இது மிக மிக அழகா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 4வது வீட்டுக்குடைய நம்ம சுகஸ்தானம், வீடு வாங்குறது, அந்த மாதிரியான நிறைய தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து எக்ஸல்டேஷன் ஆயிருக்கும் போது மேஷராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் இது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரியான ஒரு நடக்கிறது அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும். ஹனுமான் சாலிஸ் படிக்கலாம், சுந்தரகாண்டம் படிக்கலாம், ராமேஸ்வரம் போகலாம், அப்புறம் வந்து நீங்க காஞ்சி ரங்கநாத பெருமாள் போகலாம், வரதராஜ பெருமாள் போகலாம், இதெல்லாம் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், மிதுனத்துக்கு டிசம்பர் 21 மேல அவர் வந்து மிதுனத்துக்கு வக்ரகதியில போறார். வக்ரகதியில போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வர. அப்போ அவர் திருப்பியும் அங்கேயும் அவர் என்ன பண்றாரு கேட்டேன்னாக்க புனர்பூச நட்சத்திரம் 3 பாதத்துல முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு மிதுனத்துல இருக்கு. ஆனா அவர் திருவாதிரை நட்சத்திரத்துல வரும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் அவருக்கு வந்து ஜாஸ்தி இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகும் அப்படி எல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப வந்து அவர் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும்போது புனர்பூசம்ங்கிறது குருவே குருவோட நட்சத்திரம் தன்னுடைய சொந்த குருத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்பான்ஷன். 3ஆம் இடம் இஎன்டி, நம்ம கண்ணு நம்ம பார்க்கறது. நம்ம எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வை மட்டும் இல்லாம விரிவுபடுத்தியும் பார்க்க ஆரம்பிப்போம். எல்லா விஷயங்களும் இப்ப உலகத்துல நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன இந்த இந்த 25வது இந்த 2025 நான் ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங் நடந்திருக்கு, உண்மையா நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், இப்போ இந்த இடத்துல குரு இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி வரும். விழிப்புணர்ச்சி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சரி இதுவா யார் எது சொன்னாலும் சரி அது நம்ம கேட்டுக்கிறது கிடையாது. நமக்கு என்ன பார்வையில படுறது, நமக்கு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் அது நல்ல பெரிதாக பூதாகாரம் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குள்ள இருக்க மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமங்கள் நமக்கு தெரியும். அந்த சூட்சமங்கள் நமக்கு புரிய வரும்போது நம்ம யாரும் நம்மளை ஏமாத்திட முடியாது. அப்படி அந்த மாதிரியான நம்மளுடைய பார்வையுடைய நோக்கங்கள், நம்மளுடைய பார்வையுடைய இது நம்முடைய அது எல்லாமே சரீரம் எல்லாம் இன்டர்லிங்க்டு. அதனால நம்மளுக்கு சுயமா இது சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். இது அவர் வக்ரகதியில மிதுனத்துல இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பியும் இதுல வந்து மே மாசம் அவர் வந்து இது கடகத்துக்கே வரப்போற, திருப்பியும் டிரான்சிட் ஆகி கடகத்துக்கு வரப்போற. இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு கேட்டேனாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் 4ஆம் பாதம் புனர்பூசத்துக்கு வருவார். இது கிட்ட புஷ்கர நவாம்ச நட்சத்திரம். நவாம்சத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அங்கே தான் இருப்பார். அதனால இந்த இடம் வந்து மிக அருமையான இடம். இந்த இடத்துல நீங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த இடம். இந்த இடத்துல தான் வலு பெறுறது நம்ம.
எல்லா ராமரை வணங்குறதும், சுந்தரகாண்டம் வணங்குறதும், அயோத்தியா போகிறதும், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து பூச நட்சத்திரம் வரப்போறார். இந்த பூச நட்சத்திரத்துல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டேன்னா, குரு வந்து பூச நட்சத்திரத்துல இருக்க போறார். அவர் சனீஸ்வர பகவானுக்கு தேவதாவே குரு தான். இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து குழந்தை பருவத்துல இருக்காரு. அவர் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடியவர் கிடையாது. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், நம்ம யாரை என்ன கொடுமை பண்ணணும்னு. ஸோ இந்த பூச நட்சத்திரங்கிறது அவருடைய குழந்தையான ஒரு விஷயம். அதே சமயத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இல்லையா, இதுல இப்போ இதுல கும்பத்துல உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம நாட்டு பிரகாரம் இன்னும் அவர் வந்து இதுக்கு மீனத்துக்கு இன்னும் பயிற்சி அடையலை. அப்போ அவர் என்னாச்சு, அவரும் இப்போ புனர்பூச இது புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் கால் எடுத்து வச்சுட்டார். 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை நடக்கிறது. சனீஸ்வர பகவான் வந்து குருவோட நட்சத்திரம் இருக்க போற, குரு வந்து சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்க போற. அதனால இது மிகவும் நல்ல விஷயம். இது ரொம்ப நல்ல விஷயம். சனீஸ்வர பகவானும் 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணும்போது மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் மிகவும் நல்லபடியான நாளில் குரு வரப்போகுது. வீடு விஷயத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். கார் வாங்கணும்னு ஆசைப்படுவா, கார் வாங்குவா. வீட்டில் வந்து சுகங்களும் நல்லது விஷயமே ரொம்ப நல்லா நடக்கும். சுபகிரகம் வந்து கேந்திரத்தில் வந்து உட்காரும்போது, அதுவும் அந்த குரு உட்காந்துருக்கிற சந்திரன் தான் நம்ம ராசியில மேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ அதனால இன்னும் அவளுக்கு நல்லது. 11ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துல குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ அதனால இந்த குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து நமக்கு அவர் வந்து நம்ம செஞ்ச தவறுகளை எல்லாம் நமக்கு எந்த விஷயம் நம்ம விட்டு போயிருந்தது. சனீஸ்வர பகவான் எதை நம்மளை வந்து சனீஸ்வர பகவான் நம்மளோட இதுக்கு வந்திருக்காருனாக்க நம்மளுக்கு சில விஷயங்கள் நடத்துறதுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்டயுமே கொஞ்சம் விட்டு போயிடுமா. அதனால அவர் திருப்பியும் அதை சரி பண்றதுக்காக தான் ரிட்டர்கேட் பண்ணிட்ட. என்ன அர்த்தம்னு கேட்டேனாக்க, அவர் நம்மளை சரி பண்றதுக்காக அந்த எந்த தப்புகள் நடந்தோ அதை திருப்பியும் நம்ம சரி பண்றதுக்காக, நம்மளை திருத்திக்கிறதுக்காக. நம்ம சில சமயத்தில் ஒரு கெட்ட ஃப்ரெண்டு கிட்ட போயிருப்போம், இல்லை சரியா லாபத்தில் வந்து சரியான விஷயத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டோம், சரியான இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏன்னா அது 2வது சனீஸ்வர பகவான் கர்மத்துக்கு அதிபதி வேற. அதனால நம்ம கர்மங்களை சில கர்மங்களை எல்லாம் சரியா விட்டுருக்க மாட்டோம். நம்ம தொழிலை சரியா பார்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணியிருக்க மாட்டோம். அதெல்லாம் சரி பண்றதுக்கு இப்ப 2 பேர் பரிவர்த்தனை பண்ணும்போது திருப்தி வர. சப்போஸ் நம்ம வெளிநாட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீனத்துல தான் இருக்காருனா கூட அவர் ரிட்டர்கேட் ஆகி அவர் வந்து கும்பத்துக்கு வர. ஸோ எப்படியா இருந்தாலும் சனீஸ்வர பகவான் கும்பத்துல இருக்க போற. ஓகேயா? ஸோ அதனால இது 2 பேருமே பரிவர்த்தனை ஆகும்போது மிக மிக அருமையான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் குரு வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வருவார். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வர நேரத்துல பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2026 அக்டோபர்ல கேதுவானது டிரான்சிட் ஆகி நமக்கு இதுக்கு வரப்போகுது, கடகத்துக்கு வரப்போற. கடகத்துக்கு வரும்போது குருவும் கேதுவும் கன்ஜக்ஷன் கடகத்துல நடக்க போறது. சரி, குருவும் கேதுவும் கன்ஜக்ஷன் கடகத்துல நடக்கிறது ஓகே. 1991ல இந்த கன்ஜக்ஷன் நடந்தது. அப்படி நடக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டா, நம்ம ராமேஸ்வரங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்போ இந்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆயிலிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து அம்பாளுடைய நட்சத்திரம். அவ காளி அவதாரம் எடுத்து அரக்கர்களை எல்லாம் அழிக்கிறா. நம்ம நாட்டில் வந்து இப்போ முன்னாடி பிசிக்கல் போன்ல அரக்கர்கள்லாம் இருந்தா, ஆனா இப்போ டிஃப்ரெண்டான இது ட்ரக் அடிக்ட் ஆகுது. இதுக்கு எல்லாரும் அவ நியூக்ளியர் வெப்பனை வச்சுட்டு கண்ட்ரி அடிக்கிறேங்கிறா. இப்போ நம்ம அதல பாதாளத்துல நம்ம உலகம் போயின்னு இருக்கு. ஏன்னா களி வந்து குதிரை ஏறிட்டார். அதனால நம்ம எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அம்பாள் வந்து அந்த அவதாரம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஒரு கெட்டவர்களுக்கு ஒரு உயிரிழப்பு நடக்கப்படுது. இப்போ இந்த குருவும் கேதுவும் க்ளோஸ் கன்ஜெக்ஷன்ல வரும்போது சூரிய பகவான் வந்து இதுல ஜனவரியில வந்து இதுல இருப்பார். இப்போ 2027ல ஜனவரியில ஒரு மகரத்துல இருப்பார் சூரியன். அந்த சமயத்துல ஏதாவது பெரிய பொலிட்டிஷியன் ஒருத்தர் அசசினேஷன் நடக்கும். ஓகே, ஏன்னா 91லயும் இப்படிதான் இருந்தது. அந்த சமயத்துலேயும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அசசினேஷன் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு மிகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இது வந்து என்னுடைய இது ரிசர்ச் இது. ஸோ இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம ராசி பிரகாரமே எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். ராசியோட ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது இது கோணங்கள்லாம் நான் வந்து மொத்த ரிசர்ச் தான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னும் ப்ரிடிக்ஷன் வந்து விரைவாகி போகும் இல்லையா. ஸோ அதனால வந்து அது இப்போ நெக்ஸ்ட் ஆரம்பிச்சிடுவேன். இந்த நெக்ஸ்ட் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சைமல்டேனியஸ்லி 2 நடக்கும். கிரகண கவச்ச மந்திரமும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த ராசி பிரகாரமும் நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணும்போது
இது இன்னும் நல்ல உற்சாகமாக இருக்கும். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பொறுமையாக என்னுடைய இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.